டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க குழுவின் இந்திய வருகை ரத்து, வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் பின்னடைவு. தமிழக ஆளுநர் RN ரவியை மாற்றக்கூடாது, அப்போதுதான் தமிழகத்தை பற்றி அவர் அறிந்து கொள்வார் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் கருத்து. பாமக தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டது செல்லாது, ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. திமுகவில் இருந்து சில தலைவர்கள் பாஜகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மத்திய அமைச்சர் L முருகன் தகவலால் பரபரப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று திமுக எண்ணினால் ஏமாந்து போகும், அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வர இருந்த அமெரிக்க குழுவின் வருகை ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய பொருட்களின் மீதான ஏற்றுமதி வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகரித்துள்ளார். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த வரும் 25ஆம் தேதி அமெரிக்க குழுவினர் டெல்லி வர இருந்தனர். ஆனால் அவர்களது வருகை ரத்தானதால் பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. ஆளுநர் RN ரவியை மாற்றக்கூடாது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து மதிக்காத RN ரவி மிகவும் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் கம்பு சுற்றலாம் என்றும் தமிழ்நாட்டில் கம்பு சுற்றக்கூடாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். RN ரவி தமிழ்நாட்டில்தான் இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழகத்தை பற்றி அவர் அறிந்து கொள்வார் என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு எதிராக அவர் அவதூறுகளை அள்ளி வீசுவதாகவும் தெரிவித்துள்ளார். அன்புமணி தலைவராக நீடிக்கும் நியமனத்தை ராமதாஸ் ரத்து செய்துள்ளார். அன்புமணி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தொடர்ந்து தலைவராக நீடிப்பார் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து முடிவுகளையும் ராமதாஸ் எடுப்பார் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் அன்புமணி நியமனம் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ரத்து செய்யப்பட்டன. திமுகவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் பாஜகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் L முருகன் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் L முருகன் கூறியுள்ளார். திருமாவளவனின் சின்னம்மா மறைந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு கண்கலங்கினேன் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற போன் செய்தபோது அவருடைய சின்னம்மா மறைந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு கண்கலங்கினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிற்றியின் மீதான அவரது பாச பிணைப்பையும் அவரது மறைவை ஏற்படுத்தியிருக்கும் வேதனையும் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் சோகத்தையும் நினைத்து துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறுவது அவர்கள் அந்த தொழிலையே செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துவிடும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து அவர்களுக்கு 6 சலுகைகளை தமிழக அரசு வெளியிட்டது. இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கூறுவது அவர்கள் தொடர்ந்து குப்பை அள்ளும் தொழிலையே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும்படி அமைந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தேமுக இணைய வேண்டும் என்று நடிகை கஸ்தூரி விருப்பம் தெரிவித்துள்ளார். பாஜகவில் இணைந்த நடிகை கஸ்தூரி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றும் தமிழக மக்களின் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் கஸ்தூரி கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து முத்தரசன் விடுவிக்கப்பட்டுள்ளார். 75 வயதான முத்தரசன் 3 முறை மாநில செயலாளர் பதவியில் வகித்துவிட்டார். இந்த நிலையில் துணை நிர்வாக பொறுப்பில் உள்ள வீரபாண்டியன், சந்தானம் அல்லது பெரியசாமி ஆகியோரில் ஒருவர் புதிய மாநில செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 300 கோடி ரூபாய் பான் வசூல் பட்டியலில் கூலி இணைந்துள்ளது. ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் வெளியாகி சக்கை போட்டு வருகிறது. 3 நாட்களில் 320 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளதால் 300 கோடி கிளப்பில் படம் இணைந்திருக்கிறது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.